Assalamualaikum. Hey all, welcome to our channel JJ Happy Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு இஃப்தார் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ரெசிபீஸ், சின்ன சின்ன அன்பாக்சிங்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் தென் நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க. ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் பிஃபோர் எடுத்தது தான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். கிட்ஸ் வந்து அன்றைக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஹாலிடே அன்றைக்கி சண்டே. ஸோ அன்றைக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் பெபிள்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் இருந்தது. அது வந்து நான் சில கிராஃப்ட் வீடியோ பார்க்கும்போது அதில் வந்து அழகாக குட்டி குட்டி பக்ஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிட்ஸ்க்காக ஒன்று வந்து நான் செஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த பாருங்கள், இதுதான் வந்து லேடி பக். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். குட்டி ஜுஃபி பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. 2 ப்ரஷ் தான் இருந்தது, ஒரு ப்ரஷ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெஃபில் வந்து கொஞ்சம் நேரம் சோகமாக இருந்தார். சரி, அக்காவும் பாப்பாவும் கலர் பண்ணி முடிக்கிட்டோம், நெக்ஸ்ட்டு உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஜெஸ்பி வந்து அழகாக எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. நீ என்ன பெயிண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஹனி பீ பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக செஞ்சிட்ருந்தா. அதை பார்த்துட்டு ஜெஃபில் குட்டியும் வந்து நானும் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி தான் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸை வந்து என்கேஜாக வச்சுருந்தேன். ஹாலிடே ஆகிட்டாலே போதும், அவங்கள சமாளிக்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் ஏதாவது கொடுத்துட்டு நான் உட்கார வச்சுருவேன். இங்கே பாருங்கள், அந்த ப்ரெஷ் வந்து சரியில்லை போல இருக்குது, பூச்சாண்டி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியான ஒரு ஷாப்பிங் ஹால் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து என்ன தான் ஷாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டாலும் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் இருக்குது பாருங்கள், அப்போ தான் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, ஆஃபர் ப்ரைஸாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேக்கப் பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் பிராண்ட் ப்ளூ ஹெவனில் இருந்து ஒரு மினி லிப்ஸ்டிக்ஸ் வந்து போட்டிருந்துச்சு. என்கிட்ட மோஸ்ட்லி நியூட் ஷேட்ஸ் தான். நான் வந்து ரொம்ப டார்க்காலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். 2-3 நியூட் ஷேட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து பிங்க். அண்ட் கிட்ஸுக்காக வந்து இது தேவைப்பட்டுச்சு. எங்கேயாவது வெளியில் கிளம்பும்போது அவங்களுக்கு வந்து நியூட் ஷேட்லாம் வந்து செட் ஆகுது இல்லையா, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டால் அழகாக இருக்கும். எங்கள் ஜூஃபி குட்டிக்கு லிப்ஸ்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க வெளியில் போகும்போது லிப்ஸ்டிக் தான் மம்மி லிப்பி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிங்க்கில் கொஞ்சம் நியூட் ஷேடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லதாக இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த ஷேடு தான் லேட்டஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்கு. நல்ல நியூட், ஒரு மாஃப் நியூட் கலர். ஸோ போட்டிருக்கதே வந்து தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மினி லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு 5 லைட் கலர்ஸ் அண்ட் ஒரு 5 டார்க் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. மினி மாதிரியே தெரியல, ஓரளவு நார்மல் சைஸில் தான் இருந்தது. கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் கிட்ஸ்க்காக தான் மெயினாக ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து டார்க்கர் ஷேட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற மோஸ்ட்லி ஷேட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நியூஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கிட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸ் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ ஹெவன் பிராண்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக நான் ப்ரமோஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே நோம்பு அன்னைக்கு எடுத்த ஒரு சின்ன கிளிப்ஸ் தான். மத்தியானம் கொஞ்சம் அதாவது சஹர்லாம் முடிச்சுட்டு மார்னிங் தூங்கி எழுந்துட்டு மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம் தொழுதுட்டு வந்து குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓதிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிங்க் வந்து போட்டு வச்சிடலாம், ரோஸ் மில்க் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு சப்ஜா சீட்ஸ் தான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2-3 minutes ஊறினாலே போதும், நல்லா வந்து இந்த சீட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்மளுடைய சர்பத், ரோஸ் மில்க் இது எல்லாத்துலேயும் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரோஸ் மில்க் தான் பண்ணியிருக்கேன். அதுக்காக சப்ஜா சீட்ஸ் ஃபர்ஸ்ட்டே வந்து ஊற வச்சுக்கிறேன். ஒரு 2 minutesல இது ரெடி ஆகிடும் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து
ஆற வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணினா 4 டம்ளர் பால் அந்த மாதிரி திக்க காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேவையான அளவு ரோஸ் சிரப் வந்து ஊற்றிக்கலாம். என்னோட மொபைலில் ப்ராப்ளமா இல்லை என்கிட்ட ப்ராப்ளமானு தெரியல, வீடியோ வந்து ஜூம் ஆகிடுது. நானும் கவனிக்காமல் வீடியோ எடுத்துடுறேனா இல்லை எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கான்னு தெரியல, சாரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அதில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். நோம்பு வச்சுட்டு ஒரு ரெசிபி செய்யும்போது குத்து மதிப்பாக தான் போடுவோம், ஆனால் அது என்னவோ தெரியல பர்ஃபெக்டாக வந்துடுது. இப்போ ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் டவுன் பண்ணிக்கலாம். அப்புறமா நோம்பு திறக்கும்போது எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரிப்ரேஷன் விலாகில். ஸோ அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி கெட்டி இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் வந்து அடுப்பில் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சறதுக்காக வச்சுட்டேன். ஸோ அதுவும் சைடில் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பால் கொதி வரும்போது நம்ம இந்த கஸ்டர்ட் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா திக்னஸ் ஆகிடும். அன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கு வந்து அடுப்பில் வச்சு கொதிக்கும் போது திக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பவுலில் ஊற்றி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஏன்னு தெரியல, நல்லா வந்து க்ரீமியாக வந்து எனக்கு வரல. ஸோ கிளறும்போது பார்க்கும்போது நல்லா க்ரீமியாக தான் இருந்தது. ஃப்ரூட் கஸ்டர்ட் அன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்தது. ஓகே, டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அந்த க்ரீமி டெக்ஸ்சர் தான் வந்து எனக்கு கிடைக்கல. மேபி இன்னொரு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அந்த கஸ்டர்ட் மில்கை. சூடாக இருக்கும்போது போட்டுற வேணாம், நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டுடலாம். ஆப்பிள் வந்து ஜெஸ்பி கட் பண்ணி தரேன், நான் கட் பண்ணித்தரேன்னு சொன்னால் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிடான்னு சொன்னால் நல்லா பெருசாக சாப் பண்ணி வச்சுட்டா. எனக்கும் வந்து டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சமோசா வந்து ரெடி பண்ணலான்னு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ. அன்றைக்கி வந்து நான் வந்து ஆப்பிள், போம் அண்ட் கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து சாப் பண்ணி போட்டுட்டு அதையும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் யம்மியான சீஸ் அண்ட் கார்ன் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் வச்சு சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமோசா ஷீட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா க்யூப் சீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் இதெல்லாம். அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சமாக கேப்சிகம் அண்ட் வந்து கார்ன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் வந்து பாயில் பண்ணது தான், ஸோ அதை வந்து உதுத்து எடுத்து வச்சுக்கிறேன். க்யூப் சீஸ் தான் எடுத்துருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, க்யூப் வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருந்துச்சு. ஒரு சமோசாவுக்கு இந்த ஒரு க்யூபை வந்து 4 பீஸாகவே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு க்யூபை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ வந்து நமக்கு வேணுங்கிற தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 10-15 சமோசா செய்கிற அளவுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெஜ்ஜீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுற தேவையான அளவு, அண்ட் தென் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து சால்ட், நமக்கு இந்த மிக்சருக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஷீட்டில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், ஸோ இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அந்த ஃபில்லிங்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு வந்து பக்கத்துலேயே வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கோட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் சமோசா ரெசிபி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஷீட் வந்து இந்த மாதிரி டபுளாக இருக்கும், அது நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதிலேருந்து சிங்கிள் ஷீட்டாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேக்கெட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக ஃபில்லிங் வைக்கிறேன், சீஸ் வைக்கிறதுனால. ஸோ சென்டரில் க்யூப் சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் வந்து நான் போடுறேன்.
சீஸ் இல்லைன்னா மேபி நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து ஃபில்லிங் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ சென்டரில் சீஸ் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் தென் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதாவில் வந்து சீல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைடில் இருக்கிற எல்லா போர்ஷன்ஸ்லையும் வந்து மைதா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வந்து கொஞ்சம் உள்ளே மடிக்க முடியாத மாதிரி வந்துச்சு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் ஈஸியாக வந்து வந்துடுச்சு. ஸோ இன்னொரு இதுவும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு மடிச்சிங்கன்னா கூட அந்த நம்ம வைக்கிற ஃபில்லிங் வெளியே வராத அளவுக்கு இன்னொரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் அந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா. ஸோ அது வந்து அடுத்து ஃபோல்டு பண்ணும்போது நம்ம வச்சுருக்க ஃபில்லிங் வெளியில் வராமல் இன்னுமே கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் தென் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷேப்லையும் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி ஸ்ப்ரிங் ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ரோல் ஷீட் எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சமோசாஸ் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான்வெஜ்ஜில் வந்து ரோல்ஸ் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து சஹருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுனால இஃப்தாருக்கு வந்து வெஜ்ஜாக வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ அப்படி தான் நான் வந்து ரெசிபீஸ் பிளான் பண்ணியே செஞ்சிட்ருக்கிறேன். ஹெவியாக வந்து சாப்பிடவே முடியல. நார்மலாகவே ஹெவியாக சாப்பிட்ற ஆள் நாங்கள் இல்லை தான். நார்மலாகவே ரொம்ப ரொம்ப கம்மியாகவே சாப்பிட்றது தான். ஸோ நான் எனக்கே தோணுது நான் வந்து இஃப்தார் ரெசிப்பியில் வெஜ் மட்டும் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நெக்ஸ்ட் விலாகில் நான்வெஜ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா. ஸோ சமோசாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், இன்றைக்கான ரெசிபீஸ் வந்து இதோட க்ளோஸ் ஆகுது. ஸோ இதை முடிச்சிட்டோன்னா ஒரு 6:15 போல் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு டபுள் சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் பொறுமையாக. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள மற்ற சமோசாஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி இஃப்தார் நல்லபடியாக வந்து போயிருந்துச்சு. ரோஸ் மில்க் அண்ட் தென் நன்னாரி சர்பத் போட்டிருந்தோம். அடுத்து வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் அண்ட் சமோசா, அப்புறம் நெய்வோஸ் வந்து கொஞ்சம் வடை அந்த பஜ்ஜி இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நோம்பு கஞ்சி, டேட்ஸ் இதெல்லாம் வச்சு நல்லபடியாக அன்றைக்கான இஃப்தார் முடிஞ்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நோம்பு வந்து சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரமலானில் நம்ம நோம்பு வச்சு துவா பண்ணுற எல்லாமே அதில் வந்து நம்மளுக்கு கபலாக்கி தருவான்னு நானும் வந்து துவா பண்ணிக்கிறேன். அண்ட் சீஸ் சமோசா ரொம்ப ரொம்ப யம்மியாக வந்திருந்தது. மேபி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.